வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். தொடர்ந்தும் நாம் ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க் டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோலையும் நாம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். இந்த லைன் மேலே தான் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். இதுக்கு நான் சரி த்ரெட் எடுத்திருக்கேன். சரி த்ரெட்டில் 2 லேயர் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா 4 அல்லது 8 செயின் ஸ்டிச் போடணும். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த லேயருக்கு நாம் சுகர் பீட் எடுத்துக்கலாம். சுகர் பீடை 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். அடுத்த லேயருக்கு நாம் 3 mm பீட் எடுத்துப்போம். பாருங்கள், எடுத்து ஒவ்வொரு பீடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். அடுத்து இதுக்கு குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் எடுத்து ஒரு 1/4 இன்ச் இடைவெளி வர மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிப்போம். இது ஃபுல்லாகவே ஒட்டிட்டோம். இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி சுகர் பீடால் அவுட்லைன் கொடுத்துப்போம். இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து 2 சுகர் பீடும் ஒரு 3 mm பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துல த்ரெட்டை பீடோட உள்பக்கம் விட்டு லாக் பண்ணிப்போம். பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். இனி அடுத்த டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். இந்த லைன் மேலே ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் சில்க் த்ரெட் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். இதே நீங்கள் ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா சில்க் த்ரெட்லையும் ஜரி த்ரெட்லையும் 4 அல்லது 8 வார மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் பிறகு பீட்ஸால் ஸ்டிச் பண்ணணும். அடுத்து சுகர் பீடை இந்த மாதிரி எடுத்து 2 ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்த லேயருக்கு நான் 4 mm பீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீடை எடுத்து ஒவ்வொரு பீடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த லேயருக்கும் நாம் சுகர் பீட் கொடுத்துக்கலாம். சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்த லேயருக்கும் நாம் சில்க் த்ரெட்டால் 2 லேயர் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
அடுத்த லேயருக்கு நாம் வீட் பீடால் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த சென்டர் பகுதியில் நாம் குந்தன் ஸ்டோன் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோலையும் நாம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.